நமக்கு இப்போ வந்து குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. குரூப் ஒன் எக்ஸாம்ன்றது வந்து புக் பேஸ் எக்ஸாம் மட்டுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, புக் பேஸ் எக்ஸாம் மட்டும் கிடையாது. நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. இந்த குரூப் ஒன் எக்ஸாமில் அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் மாதிரி நிறைய நமக்கு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்ச கொஸ்டின்னாலும் சரி, தெரியாத கொஸ்டின்னாலும் நம்ம ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி படிச்சுக்கிறணும். இந்த இதில் வந்து பார்த்தோம்னா 2022 சயின்ஸ் டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு, அதாவது ஜிகே கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சிகரெட் புகையில் உள்ள முதல்நிலை மாசு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிகரெட் புகையில் ஃபஸ்ட்டு மாசு தானே. சிகரெட் புகையில் உள்ள முதல்நிலை மாசு என்ன மாசுன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பெக்டின் தான். கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பென்சின் சிகரெட் புகையில் உள்ள முதல்நிலை மாசு. வேறு என்னெல்லாம் இந்த சிகரெட் புகையில் இருக்குன்னு பார்த்தோம்னா டொபாக்கோ ஸ்பெசிஃபிக் நைட்ரோசோமைன்ஸ்னு இருக்கும். டொபாக்கோ ஸ்பெசிஃபிக் நைட்ரோசோமைன்ஸு இப்படின்ற ஒரு காம்பனன்ட்ஸும் இந்த சிகரெட் புகையில் வந்து காணப்படும் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அடுத்த கொஷின் பாருங்கள். பந்தை வந்து மேலே தூக்கி போடுறோம். அப்போ வந்து பந்தை வந்து மேலே தூக்கி போடும்போது அது வந்து மேலே போகுது. அப்போ அது வந்து எது வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா அதோடைய நிலையாற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. நம்ம வந்து இயக்க ஆற்றல்ன்ற மாதிரி பேசிக்காக திங்க் பண்ணுவோம். இயக்க ஆற்றல் வந்து போடக்கூடாது. அதோடைய நிலையாற்றல் தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. அடுத்த கொஷின் பாருங்கள். சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் மக்கள் மற்றும் ஜன தொகையை சரி செய்ய வேண்டிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தங்களை குறிக்கின்றன. எந்த அறிக்கையை வந்து இதை உணர்த்துகிறதுன்னு பார்த்தோம்னா மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் வந்து அழிந்து போக நேரிடும். கண்டிப்பாக சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பார்த்தோம்னா எந்த உயிரினங்கள் வந்து அழிஞ்சிரும். சூழல் வந்து மாறுச்சுன்னா அந்த உயிரினங்கள் வந்து மாறணும். அந்த சூழல் வந்து மாறுது, உயிரினங்கள் வந்து மாறவே இல்லைன்னா அது வந்து ரொம்பவே நெகட்டிவ் மாதிரி தானே போகும். அப்போ மாறிய சூழலுக்கு ஏற்ப மாறாத உயிரினங்கள் டெஃபினட்டாக வந்து அழிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபோர்த்து கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க. இது வந்து சயின்ஸ் டாப்பிக்லேருந்து நமக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். அதாவது டிஎன்ஏவை வந்து 2 இலைகளாக பிரிப்பதற்கு பயன்படக்கூடிய நொதி எதுன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ வந்து 2ஆக வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ஹெலிகேஸ் வந்து பயன்படுகின்றது. அதுவே ஒட்டுவதற்கு பயன்படும் நொதி பார்த்தோம்னா லிகேஸ்ன்றது வந்து ஒட்டுவதற்கு பயன்படக்கூடிய நொதி. இது வந்து அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்பாங்க. 2ஐயும் வந்து பிரிக்கணும்னா ஹெலிகேஸு, 2ஐயும் ஒட்டணும்னா வந்து லீ போட்டு 2ஐயும் வந்து ஒட்டிக்கிறலான்னு சொல்லுவாங்க. 5வது கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின் வந்து நமக்கு சயின்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. சயின்ஸில் நமக்கு பயாலஜிலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா விதை வந்து முளைக்குதுல, அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீர் வந்து உறிஞ்சப்படும். இது வந்து எதை தூண்டுன்னு பார்த்தோம்னா செல்லோட இயக்கத்தை வந்து தூண்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா அப்போ சயின்ஸ் படிக்கும்போது நம்ம பயாலஜி டாப்பிக்கில் இதெல்லாம் நம்ம படிக்கணும். இந்த மாதிரி ரிலேட்டடாக படிச்சுக்கிறணும். அதாவது பேசிக் நாலேஜாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்த கொஸ்டின் நமக்கு எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். சயின்ஸில் நமக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஆசிட் ரிலேட்டடான கொஸ்டினும் நம்ம படிச்சுக்கிறணும். ஆசிட் வந்து நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது. ஃபினாலை விட வலிமை மிக அமிலம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின் வந்து 3 அதே எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட தொகுதிகள் பெற்றுள்ள அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதோட எலக்ட்ரான் கவர்திறன் வந்து 3 இருக்குமா. அது வந்து ஃபினாலை விட அதிகமான வலிமை மிக அமிலமாக இருக்குமா. அது பார்த்தோம்னா பிக்ரிக் ஆசிட்னு சொல்கிறாங்க. அப்போ சயின்ஸ் டாப்பிக்கில் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது இது நல்லா படிச்சுக்கிறணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அறிவியல் வரலாற்றினை கற்பதில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்று எது. சயின்ஸை வந்து நம்ம படிக்கிறோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுன்னு பார்த்தோம்னா தத்துவத்தோட இணைச்சி தான் அந்த சயின்ஸை வந்து நம்ம படிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது காண்பவற்றுள் எந்த ஒன்று உலகளவில் வெள்ளம் வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவுகள் நிகழ காரணமாக இருக்கின்றது. எதுன்னு பார்த்தோம்னா எல்னினோ தான். இயற்கை பேரழிவுன்ற கொஸ்டின் வார்த்தை வந்தாலே நம்ம எல்னினோ தான் நம்ம சொல்லணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வந்து நமக்கு எது மேக்ஸிமம் வந்து குரூப் ஒன்னாலே சயின்ஸு ஜென்ரல் நாலேஜு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இது பாருங்கள். பாலி எத்திலீன் கிளைக்கால் வந்து உயிரணு இணைவுன்னு சொல்கிறாங்க. பிடி நச்சுக்கள்னாலே பூச்சிக்கொல்லி தான். கிளைபோசைட்டுன்றது வந்து ஒரு களைக்கொல்லி வகையை சார்ந்தது. புருலினின் வந்து அழித்த சகிப்புத்தன்மை கொண்டதாக காணப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அதாவது நானோ பாட்டுனா இது வந்து எது ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். நானோ பாட்டுன்றது என்னன்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோ மீட்டர் அளவில் உள்ள ஒரு ரோபோ தான். கண்டிப்பாக அது வந்து நானோ மீட்டரில் தான் இருக்கும். இதில் எதில் வந்து உட்புகுத்துவாங்கன்னு பார்த்தோம்னா இதை வந்து இரத்த நாளங்களில் வந்து உட்புகுத்துவாங்க அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இதை இரத்த நாளங்களில் தான் உட்புகுத்துவாங்க. சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப் பொருட்களை அளவிட பயன்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக இதை வந்து இன்னொரு வாட்டி படிச்சுக்கலாம். சுற்றுச்சூழலில் உள்ள நச்சுப் பொருட்களை அளவிட பயன்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுமா. இது வந்து மலிவானதான்னு கேட்டால் மலிவானது கிடையாது, ரொம்பவே ஹைலி காஸ்ட்டு தான். அப்போ இது 3மே கரெக்டு. 4th ஒன் மட்டும் தப்புன்னு சொல்லிடுறாங்க.